பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Kings chapter 5 verse 11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உங்கள் நினைவுகள், தேவனை குறித்த உங்கள் நினைவுகள் தேவனைப் போல மாறுவதாக. உங்கள் நினைவுகள், தேவனை குறித்த உங்கள் நினைவுகள் தேவனைப் போல மாறட்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நம்ம மனுஷர்கள் மாதிரியே நம்ம யோசிப்போம். அதில் என்ன பாஸ்டர் தப்பு இருக்குன்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் யார்? இயற்கைக்கு உட்பட்டவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். He is a God who works supernaturally. நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், நாகமானுக்கு கர்த்தர் குஷ்டரோகத்திலிருந்து சுகத்தை வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாகமான் யோசிக்கக்கூடாது. அது கர்த்தருடைய பகுதி. சுகத்தை வைத்திருக்கிறார், அதை எனக்கு அவர் செய்வார். அது எந்த வழியாக இருந்தாலும் ரிசல்ட்டை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த காலவெளியிலும் நீங்கள் எப்படி செய்வார், எப்படி அந்த பகுதிக்கு போகாதீங்க சிஸ்டர், அந்த பகுதிக்கு போகாதீங்க பிரதர். அது கர்த்தரை துக்கப்படுத்தும், கர்த்தரை வேதனைப்படுத்தும். செய்வார், செய்து முடிப்பார். அதில் மாத்திரம் நில்லுங்க. பாருங்கள், இயேசு உயிரோடு இருந்த பொழுது எத்தனையோ குருடர்களுடைய கண்களை திறந்தார். ஒருத்தனுக்கு கண்ணில் கையை வச்சு கண்ணை தரனாரு, திறந்துட்டான். ஒருத்தனுக்கு கீழே சேரை எடுத்து அதை குழச்சி அவன் கண்ணில் பூசி கண்ணை தரனாரு, திறந்தான். இப்போ இந்த 2 பேரும் யோசிக்கலாம், சீஷர்கள் கூட யோசிச்சிருப்பாங்க, இவர் என்ன ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி செய்கிறாரு. மாதிரியை பற்றி நமக்கு கவலை இல்லை, ரிசல்ட்டு எல்லாமே பார்த்தாங்களே, எல்லாருக்கும் பார்வை கிடச்சதில்ல. அதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம். நாகமான் அந்த இடத்துல போகாமல், எலிசா வருவார், என்னை தடவுவார், என்னை ஆசீர்வதிப்பார், இப்படி தான் நான் நினச்சேன். அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைக்கும் போதெல்லாம் அவிசுவாசம் வரும். மோசே பாருங்கள், வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, எல்லாருக்கும் நாளைக்கு காடை கிடைக்கும், புசிக்கிறதுக்கு மாம்சம் உண்டு சொல்லு. இப்போ மோசே அதை போய் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் மோசே என்ன தெரியுமா கேட்குறாரு? 10 நாளோ 20 நாளோ 30 நாளோ இல்லை 60 நாளாகிலும் இந்த காடைகள் வந்தால் கூட, மாம்சம் வந்தால் கூட, இந்த ஜனங்களுக்கு 10 ஆண்டவரே. அந்த இடம்தான் கர்த்தர் விரும்பாத இடம். ஆண்டவர் சொல்கிறார்ல, மோசே கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஏன் திங்கிங்க்கு வந்திருப்பா, ஏன் திங்கிங் வந்திருப்பா. பாருங்கள், தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னா நம்ம மனசு என்ன சொல்லும்? ஒரு மழை பெய்யணும், ஒரு காற்றடிக்கணும், அப்போ தான் தண்ணி வரும். இது மனுஷ மூளை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? தண்ணி தானப்பா வேணும், நீ தண்ணிக்காக ஸ்தோத்திரம் பண்ண போதும். ஏன்னா காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காணப்பட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு முழுதும் தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? அது அது அவருடைய பகுதி. ஏனென்றால் நம்ம பிரெயின், நம்ம மூளை இல்லை, ஆண்டோடைய மூளை. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, நித்தியமான தேவன், அனந்த ஞானம் உள்ள தேவன். நம்ம குருவி மூளை, இது குருவி மூளை, அதோட கீழமான மூளை. இதை வச்சு யோசிக்காதீங்க. இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை அதுதான். உங்கள் நினைவுகளை விட்டுருங்க, தேவனுடைய நினைவுகளை போல மாற்றுங்க. செய்வார், கண்டிப்பாக செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் உருவாக்குனதே அவர் தானே. அப்படி செய்வீங்களா? அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி பாருங்கள் சிஸ்டர், அப்படி சொல்லி பாருங்கள் பிரதர். நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய நாமத்தினால உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை உங்களை கண்டிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு செய்யும். நாகமான் பாருங்கள், கடைசியாக என்ன நடந்துச்சு? அவன் சொன்னதுபடியே
7 முறை மூழ்கி எழும்பணும். இப்போ சுகம் எங்கே தெரியுமா இருக்கு? ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார் அதில் இல்லை, ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிஞ்சா பார்த்தீங்களா? ஒரு பெரிய இராணுவ தலைவன், பெருமையுள்ளவன், அகந்தையுள்ளவன், கூப்பிட்டா ஒருத்தன் வருவான், போனால் ஒருத்தன் போவான். அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவன் இன்றைக்கி கீழ்ப்படிஞ்சு அந்த 7 முறை மூழ்கி எழுமணுன்னே கர்த்தர் 7ஆவது முறை எழுதும்போது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாம்சத்தை கொடுத்தார். அதனால தான் அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்கள் சுபாவத்தை மாற்றும்போது, எண்ணத்தை மாற்றும்போது உங்கள் குஷ்டரோகத்தை மாற்றுவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் உம்மை போல மாறட்டும்ப்பா. ஆண்டவரே, அது கஷ்டம்தான், ஆனாலும் உம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு எழும்பி வரட்டும். எப்படி நடக்கும்? எப்படி செய்ய போகிறாரு? அந்த இடத்துக்கு உம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டாம். ஹவ் என்கிற இடத்துல இருக்க வேண்டாம். ஹீ வில் டூ இட். செய்வார், செய்வார். அந்த இடத்துக்கு அழைத்து வாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் எந்த பகுதியில் நின்று கொண்டு உம்மிடத்தில் ஒரு அற்புதத்துக்கு எதிர்பார்த்திருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் கர்த்தர் செய்வீர். உடைய சுபாவங்கள் மாற்றப்படும் போது நாகமானுக்கு நீர் செய்த நன்மையை போல ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுகித்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் உம்மை போல மாற்றப்படட்டும். கர்த்தர் செய்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.